அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நோன்பு இருந்ததுனால அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் சரியாக போச்சு. ஷார்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணி அது எல்லாமே பார்த்து நல்லாவே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய தொடர்ந்து எல்லா நாட்களையும் இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மார்னிங் இயர்லி மார்னிங் நேரத்தில் எந்திரிச்சாச்சு. எப்பயுமே இந்த ரம்ஜான் முழுக்க தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டேன் டயர்டாக. ஏன்னா மெஹந்தியெல்லாம் போட்டு நைட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 4:45 போல் எந்திரிச்சிட்டு எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபஜ்ர் நமாஜ் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நின்னாச்சு. முடித்த கையோடு அப்படியே மொபைலோடு வந்து கிச்சனுக்கு போயாச்சு. நான் வந்து மொபைலோடு போனது வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லை, ஏன்னா அடுத்து தொடர்ந்து ஈத் முபாரக் சொல்லி எனக்கு ஃபோன் வரும். நானுமே நிறைய பேத்துக்கு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டுமே ஷீர்குர்மா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சேமியானை வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேங்கிறது மட்டும் காட்டியிருக்கேன். ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மிடில் கால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கால் பண்ணாங்க ஈத் முபாரக் சொல்கிறதுக்காக. இது வந்து எப்படி பண்ணேன்னா நெய்யில் ஃபஸ்ட்டு வந்து ஷீர்குர்மா நல்லா வந்து மெல்லிசாக இருக்கக்கூடிய சேமியானை வறுத்துட்டு 1 லிட்டர் பால், சுகரு, மில்க் மேடு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வறுத்து சேர்த்துருக்கேன். பாதாம், சாரப்பருப்பு, முந்திரி எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈத் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த குழி பணியாரம் தான் இருக்கும். குழி பணியாரமும் குருமாவும் தான். சிக்கன் குருமா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், ஏன்னா மத்தியானம் மட்டன். ஸோ அதுக்காக காலையில் வந்து சிக்கன் குருமா பண்ணியாச்சு. ஈத் அன்னைக்கு மார்னிங் இது சாப்பிட்டா தான் நமக்கு அந்த ஈத் வந்து ஃபுல்ஃபில்லான மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சட்னி, சாம்பார் வேறு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இங்கே பாருங்க, இங்கே பாரு, ஈத் முபாரக் சொல்லு குப்பிக்கு. ஈத் முபாரக், ஈத் முபாரக் சொல்லு. கை கொடு, இந்த கை கொடு, இந்த கை கொடு ராஜாத்தி, இந்த கை கொடு. இங்கே பாரு, இங்கே பாரு, ஈத் முபாரக் சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாருடா, பேக் மேட்சாக இருக்கு. இங்கே பாரு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அண்ணாவோட ஃபேமிலியுமே வந்துட்டாங்க ஈதுக்கு. மத்தியானம் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இங்கே தான் பிரியாணி செஞ்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் அவங்க வந்தோட்டியுமே அவங்களே வெல்கம் பண்ணிவிட்டு, அண்ணா பொண்ணு பார்த்திங்கன்னா பேக்கோடு வந்திருக்கா நோம்பு காசு வசூல் பண்ண. அந்த பேக் வந்து யார்கிட்டையுமே வேறு தர மாட்டேங்கிறா. சரி வந்தோட்டியுமே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இன்னும் நிறைய ஒர்க்குக்கு போயிடுவோம். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. அதனால் வந்து நம்மளால் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்புறம் நம்ம போட்ட மேக்கப்லாம் வேறு கலைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஹப்பியும் நமாஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹப்பி அண்ணாலாம் வந்துவிட்டு ஹப்பிக்கு வந்து நல்லா முலாக்காத் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நோம்பு காசு கொடுங்கன்னு கேட்டு வம்பெழுத்துட்டு இருந்தேன். வந்தோட்டியே ஹப்பி வந்து என் அண்ணா பொண்ணோட ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டார். ஸோ அதனால் ஒரே அழுக மேடம். அவங்கள சமாதானப்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர் வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே மேட்சாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நோம்பு காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லார் வீட்லேயும் நோம்பு செலிப்ரேஷன் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா, அண்ணா, அண்ணி அவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஈத் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம இந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்மளுடைய ரம்ஜானோட மெயின் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியாணி தான் இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு அப்படியே போய் நம்ம வந்து களத்தில் இறங்கி ஆகணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நான் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கின்னு இல்லை, எப்பயுமே எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு. அம்மா வீட்டுக்குள்ளே இந்த பெரிய அடுப்பு வச்சு செய்ய முடியாது. ஸோ அதுக்காக வெளியே இருக்க சிட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சைடில் நமக்கு வந்து இந்த சீட் போட்டுருக்கனால நமக்கு வெயிலெல்லாம் அடிக்காது. ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து கறியுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே இருந்தே எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆயில், நெய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் கொஞ்சமாக லைட்டாக மேஷ் பண்ணி 1-2 ஓட்டி எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தயிர், இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு
15 வருஷமாகவே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் பிரியாணி. பட் ஆனால் எனக்கு பிரியாணி கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய அத்தா தான். எல்லாருக்குமே அம்மான்னு சொல்லுவாங்க, நான் வந்து அத்தான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா என்ன? ஏன்னா எங்கள் அத்தா வந்து பிரியாணி பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போ நான் வந்து ஒரு அதிகமான குவான்டிட்டி 3 கிலோ 5 கிலோலாம் செய்கிறேனோ அந்த நேரத்துலலாம் கண்டிப்பாக எங்கள் அத்தா வந்து என் கூட இருப்பார். பட் ஆனால் இந்த ஒரு 6 வருஷமாக எங்கள் அத்தா என் கூட இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு, மீட்டு வர முடியாத இழப்பு. அது என்றைக்காக இருந்தாலுமே எனக்கு அது இழப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும். என் உடலில் பாதி, என் உயிரில் பாதி அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்வேன், அடுத்து எங்கள் அத்தா தான் சொல்வேன். அவர் இன்றைக்கி எங்கள் கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு அவர் மூத்தாகி. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போதெல்லாம் அவரோட நினப்பு எனக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் தான் எப்பயுமே வந்து செய்வார், நான் பக்கத்துலேருந்து எல்லாமே எடுத்து கொடுப்பேன். அம்மா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அளவெல்லாம் வந்து அவர் சொல்லிடுவார், நான் எல்லாமே எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 வருஷமாக நான் வந்து தனியாக தான் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக வந்து அம்மா நிற்பாங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வருவாங்க, இல்லாட்டி நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அண்ணி வந்து சிக்கன் கபாப் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கபாபுமே பொரிச்சிட்ருந்தாங்க. ஃபைனலி நம்மளுடைய சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. இப்போ நல்லா தம் ஒடிச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ கறி 3 கிலோ அரிசி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு கொடுக்க இருக்குது, அதனால தான் நிறைய குவான்டிட்டி செஞ்சுருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கபாப் இல்லாமையா, அதுவும் குழந்தைங்க வந்து மட்டன் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக கபாபும் பண்ணியாச்சு. கூடவே வந்து ரைத்தாவும் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ வந்து எல்லாத்தையுமே எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல, வேலை செஞ்சு டயர்டாகிடுச்சு. அப்படியே இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். ஹப்பி வரல, அவர் கொஞ்சமாக கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். அவர் வந்து பிக் பண்ணுறப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அண்ணா வந்து இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுறான். அண்ணாவும் அண்ணியும் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. எங்கே போகிறோம்? பீச்சுக்கு. பீச்சுக்கா? ஒரே ஜாலியா? ஜாலி. வாங்க போலாம் சொல்லு. பார்த்தீங்களா மேடம்க்கு எவ்வளோ ஹாப்பின்னு, அவ்வளோ ஹாப்பி. பீச்சுக்கு போகிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா அது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டேடி கூட மடியில் உட்காந்துட்டு கார் வேறு ட்ரைவ் பண்ணுறாங்களாமா. அவங்க ஓட்டுறேன்னு ஒரே பிடிவாதம். எங்களுக்கெல்லாம் பயம், எதையும் அமுத்தி விட்டுருவாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியும் அண்ணா வந்து பார்த்து சமாளித்து கூப்பிட்டு வந்துட்டான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பொண்ணு என்ன சொன்னாலுமே கேட்டுருவான். ஒரே பொண்ணு தான். இன்ஷா அல்லா இன்னொரு குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லா எல்லோரும், இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போகிற மல்பி பீச்சுக்கு தான் போகிறோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஈத் அன்னைக்கு பீச்சில் ஃபுல்லாக வந்து நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஈத் அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே பீச்சுக்கு கம்பல்சரி வருவாங்க. ஸோ அதனால் நாங்களுமே எல்லாருமே வந்திருந்தோம். எங்களுடைய ரிலேட்டிவ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பீச்சில் வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். அன்றைக்கி கால் பண்ணால் எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் யார் யாரை மீட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். எல்லாத்தோட ஃபேஸும் காட்ட முடியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா முன்னாடி வர விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் வருது. பட் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போகலை, நெக்ஸ்ட் டைம் போகணும். எல்லாமே வந்து சீ ஃபுட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெசார்ட்டு. இன்னும் நான் ரெசார்ட்டுக்கு போகலை, அங்கே வந்து நமக்கு ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு, எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய ஆளுங்க தான், எல்லாமே புர்காவாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய பேர் ஹிந்துஸும் இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் வந்து நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். எனக்கு வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கிறது ஹப்பி தான். ஹப்பி வரல. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்குன்னு வந்துட்டாலே எனக்கு அவர் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த சீவாக் போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயரே போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் இயர் ஈத் அப்போ தான் போனோம் நானும் பிள்ளைங்கள்லாம். எங்கள் பாபியும் வந்து போகவே இல்லை. ஸோ அண்ணாவும் இதெல்லாம் விரும்ப மாட்டான். பட் ஆனால் பாபிக்காக வந்தான். இப்போ எல்லாத்துக்குமே இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சீவாக் போகிறோம். இப்போ நிறைய ஊரில் வந்து இந்த பீச்சில் இந்த மாதிரி சீவாக் வச்சுருக்காங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்கிட்ட.
நான் வந்து இது செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் இதில் போயிட்டு வந்தோன்னா நமக்கு கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே ஃப்ரீயாக வந்துரும்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அது மேலே தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது. பட் ஆனால் வந்து என் பையன் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான். அவங்கெல்லாம் போகிறாங்க. அதாவது அவங்க அக்காவும் அவங்க அக்கா 2 பேரும் போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் நானும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அண்ணன் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இப்போ ஒரு வழியாக மெதுவாக நடந்து நடுக்கடலுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இப்படி தான் வந்து நிறைய நமக்கு வந்து பாதுகாப்புக்காக லைஃப் கார்டெலாம் நிறைய பேர் நிற்பாங்க. அது கூடவே நமக்கு அங்கே ரோப்பெல்லாம் இருக்கும். ரோப் பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து போகணும். நிறைய அந்த வேவ்ஸ் வரும்போது மேலே தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படியே தூரத்தில் வந்து என்னுடைய ஆசை கனவு பேராஷூட் வேறு பறந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் மல்பி பீச் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும் இங்கே வந்து பேராஷூட்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணி. அப்போ இருந்தே ஹப்பிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் மனுஷன் இந்த பேராஷூட்டில் மட்டும் கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாரு. எங்கே வேணாலும் உடைய கூப்பிட்டு போகிறாரு, இந்த பேராஷூட் மட்டும் வேணாம் அப்படிங்குவார். அவருக்கு இந்த பேராஷூட்டுன்னு மட்டும் இல்லை, இந்த ஃபன் கேம்ஸ் எதுவுமே பிடிக்காது. எக்ஸிபிஷனுக்கெலாம் போனால் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவேன், வரவே மாட்டார். இப்போல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க என் கூட செட்டுக்கு. பட் முதல்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளையாக இருப்பாங்க இல்லையா. அப்போல்லாம் ஹப்பியை கூப்பிடுவேன், வரவே மாட்டார். ஒரே ஒரு டைம் 2 டைம் வந்திருக்காரு. அதுவும் கொலம்பஸில் என் கூட உட்கார. அதுவும் நான் அழுது அடம் பிடிச்சி கோவப்பட்டு அதுக்கப்புறம் வந்தார். அவருக்கு அதுலலாம் வந்து உட்காந்தா வாந்தி வரும், தலை சுற்றும் அந்த மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் எனக்கு ஆசை ஹப்பி வந்து கூட இந்த மாதிரி ஃபன் பண்ணும்போதெல்லாம் ஜாலியாக கூட இருக்கணும், கத்தணும், வைப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசை. பட் ஆனால் அது ஹப்பி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். பட் ஆனால் என் பிள்ளைங்க செம்ம சப்போர்ட்டு. என்னுடைய 2 பிள்ளைங்களும் ஃபன் பண்ணுறதுல குறையே இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லாவே ஃபன் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய குட்டி குட்டி போட்ஸுமே போயிட்டுருக்கு. அதுலேயுமே நம்ம ரைடிங் போகலாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அங்கே இருந்துட்டு அந்த வேவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடணும். இப்போ நாங்கள் பிள்ளைங்க எல்லாமே ரிட்டன் கிளம்பிட்டோம். ஈத் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் யாருமே அதிகமாக புர்கா வேர் பண்ண மாட்டாங்க. ஈத் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு, அந்த ஷாலு அதோடவே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களுமே புர்கா போடாமல் அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட ஷால் கட்டிட்டு வந்துட்டாங்க. என்னையுமே அப்படி தான் வர சொன்னாங்க. ஸோ நமக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை, நமக்கு புர்கா தான் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் புர்கா போட்டு ட்ரெஸ்ஸுக்காக போட்டிருந்த ஷால் போட்டிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு வேவ் காமிச்சிருக்கேன்ல, அதே மாதிரி தான் வேவ்ஸ் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க மட்டும் பொட்டேட்டோ ட்விஸ்டர் வாங்கிக்கிட்டாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் சாப்பிட வயிற்றுல இடமே இல்லை. மத்தியானம் போட்ட பிரியாணியே உள்ளே ஊறிட்டுருக்கு. அதனால் சில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடுப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் செட்டிங் புதுசாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் போய் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லைட் ஃபோக்கஸில் நம்மளுடைய ஃபேஸே கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரேட் விசாரிக்கலான்னு போனேன். ரேட் ரொம்ப காஸ்ட்லி தான். பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஹேண்ட்மேடு. நம்ம அவ்வளோ ரேட் கொடுத்தாலும் நல்ல ஒர்த்து தான். பட் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இது யூஸ் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்கு, நெக்ஸ்ட் டைம் அதே ஹேண்ட்பேக்கை இன்னொரு தடவை இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சுமா, இது ஓல்டு ஃபேஷன்மா அப்படின்றாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. அவங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கசட்டா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக் பண்ணுறதுக்கு ஹப்பியுமே வந்துட்டார். ஹப்பி வந்த பைக்கில் அண்ணாவும் அண்ணா ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஈத் செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா போச்சு. இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.